ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமான் அவர்கள் எடுத்த 19 அவதார திருநாமத்திட பெயர்களையும் வரலாற்று சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷப அவதார சிறப்பையும் யாதிநாத் அவதாரத்து சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ரிஷப அவதாரம் ஏன் எடுத்தார்னு சொல்கிறேன். சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பார்க்கடல் கடைஞ்சி அமிர்தம் உண்டாகல. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, கீழுலகம் போகிறார். கீழுலகம் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கீழுலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை பார்த்து மயங்குறார். யார்? விஷ்ணு. மயங்கிட்டு அங்கேயே சில காலம் தங்கியிருக்கிறார். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, அவருக்கு பல மகன்கள் பிறக்கிறாங்க. பல மகன்கள் பிறந்தாலும் அந்த விஷ்ணு பகவானுடைய குணாதிசயம் யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே வந்து அசுர குணத்தையும் மனிதரை துன்புறுத்தக்கூடிய குணம் தான் நிறைஞ்சிருக்குது. மனிதரை துன்புறுத்தினா பரவாயில்ல, கடவுளையும் துன்புறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷ்ணுவுடைய மகன்களை கொல்றதாகவே, அதாவது அசுரர்களை கொல்றதாகவே சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த ரிஷப அவதாரம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, துவார பர யுகத்தில் வந்து சரஸ்வதா வியாசர் மாறும்போது பார்த்தீங்கன்னா தான் ரிஷப அவதாரம் எடுப்புன்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அந்த ரிஷப அவதாரம் ஏன் எடுப்புன்னு சொல்கிறாக்கா, துறவு வழி துறவு போகிறாங்க இல்லையா, துறவு வழியை பரப்புறதாக நான் தோன்றுவேன்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் சிவபெருமான் வந்து 4 சீடர்கள் வந்து எனக்கு பிறப்பான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பராசரகா, கர்கா, பார்கவா, கிருஷ்பா. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய யோகிகளாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். யோகிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, யோகியாக இருந்தாலும் வியாசகருக்கு சிவபெருமான் வந்து பணிவிடை செய்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, இந்த இரக்கத்தால் பல பக்தர்கள் வந்து தூக்கத்துலேருந்து மீட்டார். இவர் இறக்க குணம் இருக்குது இல்லையா, அதனால் சிவபெருமான் அவர்கள் பல பேரை தூக்கம் எடுத்தால. இதனால் இப்படி சிவபெருமானை வந்து ஒரு முறையும் ஒரு அவதாரம் எடுக்கும்போதெல்லாம் எதை எடுக்கிறாருனாக்கா, அங்கே அன்பை நிலநாட்டவும், மனித நேயத்தை பரப்புறதுக்கும், இன்பத்தை நிறையவும், துன்பத்தை களையவும் தான் சிவபெருமான்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு யுகத்தில் ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. அதனால் எல்லாம் வல்ல சிவபெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அது உயிர்களை காக்கக்கூடிய அவதாரமாக தான் இருக்கும். இதுதான் ரிஷப அவதாரனுடைய சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, யாதிநாத் அவதாரம். இந்த யாதிநாத் அவதாரம் வந்து சிவபெருமான் வந்து ஒரு குறுகிய காலத்தில் எடுத்த அவதாரம். என்னன்னாக்கா, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் மிகவும் பற்று கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் பற்றில, அவங்க மனைவி பார்த்து எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் நினச்சி உருகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவங்களை சோதிக்கிறதுக்காக இந்த யாதிநாத் வீட்டுக்கு விருந்தினராக வராங்க. விருந்தினராக வந்தாக்கா, அந்த யாதிநாத் வீட்டில் அந்த யாதிநாத் அவங்க மனைவி தங்குறோட சின்ன குடி, வேறு யாரும் தங்க முடியாது, உட்கார முடியாது, உட்காரலாம், படுக்கலாம். அது அந்த அளவு தான் அந்த வீடு, மிகவும் குறுகிய வீடு. இருந்தாலும் சிவபெருமான் வந்து உருமாறி வரார். அவர் யாசகராக வரார். அந்த வீட்டுக்கு விருந்தினர் வரும்போது யாதிநாத் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இவரை விருந்தினரை நல்லா அன்பாக உபசரிக்கிறாங்க. உபசரிச்சிட்டு உடனே அன்று இரவு அங்கே தங்குற மாதிரி அவருக்கு சூழ்நிலை வருது. அதனால் இரவு தங்குறதுக்காக அந்த விருந்தினர் முடிவெடுக்கிறாரு. இதை தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து என்ன விருந்தினரை வெளியே அனுப்ப முடியாது. அது விருந்தோம்பல் முறையும் சரியில்லை, அது நல்லதாகவும் இல்லை, அமையலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, விருந்தினர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குடியில் தாங்க உள்ள உறங்க வச்சுட்டு இவங்க 2 பேர் யாதிநாத் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, வெளியே படுக்கிறாங்க. அன்றைக்கி துரதிர்ஷ்டமாக இப்போ என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, காட்டு விலங்குகள்லாம் வந்து யாதிநாத்தை அடித்து கொன்றுது. கொன்னோடனே கொன்றோடனே போய் விடிச்சு பார்க்குறாங்க, அவங்க மனைவிக்கு ஷாக் ஆகுது. சரி, யாதிநாத் இல்லாத இடத்துல நம்மளும் இருக்கோன்ட்டு அவங்க வந்து அவங்களும் இறக்கிறதுக்கு தன் உயிரை விடுறதுக்காக முயற்சிக்கும் போது விருந்தினராக வந்தார்ல சிவபெருமான், அங்கே வந்து அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து அவங்க மரம் தடுத்து அப்போ தான் ஒரு வரந்த, நீங்கள் நலன் தமையதியாக பிறப்பீங்க, பிறந்து எப்படி வாழணும், கணவன் மனைவி எப்படி வாழணுன்றதை நீங்கள் இந்த உலகுக்கு உணர்த்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு.
இதுதான் இந்த ஆதிநாதருடைய அவதார சிறப்பு. அதனால் எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் மக்கள் நல்லாவே இருக்கும். அதனால் சிவபெருமானை வணங்க, அன்பே சிவமாக இருங்க. சிவமே சிவம், அன்பே சிவம். ஓம் சிவம் நம சிவம். ஓம் நம சிவாய்.